ஒன்று 3 தலைமுறை இல்லைன்னா 100 வருஷம் மாற்றிடுங்க. இல்லைங்க இப்போ எங்கள் பில்டிங் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது, நாங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு அப்படியே கட்டாதீங்க. ஃபுல்லாக இந்த படிகார கல்லை ஃபுல்லாக கொட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிங்க. சரிங்க, வசதி இருக்கிறதுக்கு சொல்லிட்டீங்க. இப்போ எங்களுக்கு வசதி இல்லையே, இப்போ நாங்கள் கட்டுற கண்டிஷனில் இல்லையே, சூழ்நிலை இல்லையே. நாங்கள் இப்போ அங்கே இருக்கிறோம், 100 வருஷம் ஆயிடுச்சு, 3 தலைமுறை இருக்கிறோம், ஆனால் குரோத் இல்லை. என்ன செய்யலாம்? அதே தான், படிகாரத்தை ஃபுல்லாக வாங்கிட்டு உங்கள் வீடை சுற்றி கண்டிப்பாக இடம் இருக்கும், அதை ஃபுல்லாக தட்டி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த படிகார கல்லை அது எத்தனை கிலோ தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியாது, உங்கள் வீட்டினுடைய அளவு எனக்கு தெரியாது. ஃபுல்லாக ஃபுல்லாக தூவிட்டு ஒரு 2 நாள் நல்லா தண்ணி ஊற்றி விட்டுருங்க. 2 நாள் கழித்து 3 நாள் 4 நாள் கழித்து பாருங்கள், அந்த படிகார கல் உள்ளே பூமிக்குள்ளே இறங்கிடும். உள்ளே இறங்கிடும் அது. அதுக்கப்புறம் பழையபடி போட்டு மண்ணங்களில் போட்டு பூசுகிறது தான் பூசியிருக்கேன். கொஞ்சம் வேலை தான். ஸோ புது ஓட்டம் கொஞ்சம் அது ஒரு டெம்பரவரியாக ஓடும். என்ன ஓடும்? இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு கூட ஓடும். நீங்கள் அதுக்குள்ளே ரெடியாகிருங்க. அதேமாரி காலி இடமும் சரி, 100 வருஷம் இருக்குது அப்படியே இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும், மேலே வளர்த்தவே விடாது. பக்கத்துலலாம் விற்கும், இது விற்கவே விற்காது. இப்போ நிலம் விற்கிறதுக்கு கூட நம்ம இந்த நீங்கள் சொன்ன மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆமாம், அதே மாதிரி படிகாரத்தை நல்லா நுணுக்கி அந்த இடம் ஃபுல்லாக தூவிட்டு வந்துடுங்க. ஃபுல்லாக நுணுக்கி சின்னதாக இவ்வளோ படிகாரம் பெருசாக எனக்கு நல்லா நுணுக்கி அந்த இடம் ஃபுல்லாக தூவிட்டு வந்துடுங்க. இப்போ அழகாக விற்றுட்டு போயிடும். ஏன்னா ப்ராப்ளமே விற்கணும் உங்களுக்கு. இப்போ செய்யுங்க, விற்றுரும்.